ஈஸி டு அட்வான்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட். அது வேணா நம்ம இப்போ பண்ணி பார்த்துக்கலாமா? என்ன என்ஜினிக்ஸ் இது மட்டும் ஸ்ட்ரிங்க்கு பேரை கொடுத்துட்டு HTTP வேணா ரோ பண்ணிக்கலாம். HTTPS கொடுத்தா என்ன? HTTPS நம்ம நம்ம SSL சர்டிஃபிகேட் வேணும். HTTPS வேணுமா? ஓ இதெல்லாம் இந்த அதுவும் சரி. அதுக்கு அலோ பண்ணாதான் எதுவும் பிரச்சனை இல்லை. அதுவும் சேர்த்து கொடுத்தாதான் பிரச்சனை இல்லை. HTTPS வழியா அவுட்புட் பார்க்க போனா HTTPS எனக்கு கொடுக்கும். அதனாலதான் ப்ராப்ளம். நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஸ்கிரீன் டைம் அவுட் ஆகாம இருக்கிறதுக்காக 300 செகண்ட்ஸ் ஒன்ஸ் நமக்கு அலைவாக இருக்கு. ஸோ அதுக்கு தான் 300. டெர்மினேட் ஆகாதுங்க, இன்ஆக்டிவ் ஆயிடும். ம் 300 கொடுத்தாலும் சம்டைம்ஸ் ஆகும், பட் நிறைய டைம் ஆகும். இங்க இன்ஆக்டிவ்னு வந்து நம்ம ஏதோ கமெண்ட்ஸ் ரன் பண்ண முடியாது. எனக்கு கொடுத்து திரும்ப ரீஸ்டார்ட் இங்க இருக்கு. இங்க ஐ திங்க் இதுக்குள்ள போனதான் வரும் நினைக்கிறேன். யூசர் ரீஸ்டார்ட் செஷன் இருக்குங்களே. இல்லை நியூ செஷன் கொடுத்துருவோம். நியூ செஷன் கொடுத்தோன்னா புட்டி ஓப்பன் ஆகும். ரீஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரி நான் செக் பண்ணுறேன். ரீஸ்டார்ட்னு ஒன்று இருக்கும், அது கொடுத்து தான் போகிற மாதிரி இருக்கும். இன்ஆக்டிவ். இப்போ ஃபஸ்ட்டு ரூட் யூஸராக ஸ்விட்ச் ஆகிட்டு எம் இன்ஸ்டால் nginx -y. இது நீங்க அடிக்கடி பண்றதுனால இந்த அப்டேட் செக் பண்ணணும். இப்போ அமேசான் லினக்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்தாலும் அது அப் டு டேட் தான் வரும். நமக்கு எப்பவுமே அமேசான் லினக்ஸ் அப் டு டேட்ல தான் இருக்கும். உபுண்டு எடுக்கிறது தான் அப்டேட் பண்ணுறது அவசியமா இருக்கும். இப்போ சிஸ்டம் சிபிஎல் ஸ்டேட்டஸ் nginx இன்ஆக்டிவ்ல இருக்கு. இப்போ சேம் கமாண்ட் ஸ்டார்ட் மட்டும் கொடுத்துக்கிறேன். இப்போ போயிட்டு ஐ வில் செக் தி அவுட்புட். சம்டைம்ஸ் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா HTTPSல போகுது நிறைய டைம்ஸ். ஸோ அதை HTTPயா மாற்றிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா வெல்கம் டு nginx வந்துருச்சு. இப்போ போர்ட் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு CD/etc இதில் nginx ஒரு ஃபோல்டர் இருக்கும். தென் conf.d இதுக்கு தானே போனீங்க. ஒரு ஃபுல் லைனா ஒன் பை ஒன்னா கூட போகலாம். ஒன் பை ஒன்னாவும் போகலாம். இதுவா nginx ஸ்டார்ட். இதுதான். இதுல இருங்க நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பிளாக் வச்சா உங்களுக்கு இன்னொரு. இப்போ இதுல மேல இப்போ எடுத்தோடனே நமக்கு இப்படிதான் ஓப்பன் ஆகும். இதுல கீழே வந்தீங்கன்னா இங்க 2 இடத்துல ஆனா நம்ம சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். இது இருக்கு பாருங்க, லிசன் 18 இருக்கு டிஃபால்ட்டா. ஸோ இதை போயிட்டு இன்சர்ட் மோட்ல போயிட்டு 90 90 ஐ கொடுத்தா இன்சர்ட் வெறும் ஐ
இப்போ இப்போ எஸ்கேப் மோட், இப்போ நார்மல் ரீட் ஒன்லி மோட்ல இருக்கேன். இன்சர்ட் பண்ணணும்னா ஐ கொடுத்தா இன்சர்ட் மோட். அப்போ எஸ்கேப் கொடுத்துட்டு கோலன் WQ எக்ஸ்கிளமேட்டரி. டபிள்யூனா ரைட் பண்றோம், Qனா குவிட் பண்றோம், எக்ஸ்கிளமேட்டரினா ஃபோர்ஸ்ஃபுல்லா எக்ஸிட் பண்றோம். டபிள்யூனா ரைட்டு. சேவ் பண்றது சேவ் அண்ட் குவிட் தான். அது இதுல ரைட்னு சொல்லுவாங்க. ரைட் பண்றோம், ஒரு ஃபைல ரைட் பண்றோம். சேவ் தான் மீனிங். இப்போ nginx -t டெஸ்ட் இஸ் சக்சஸ்ஃபுல். இப்போ எப்படி நம்ம நேற்று HTTPD -t கொடுத்தோம், இந்த கான்ஃபிகரேஷன் சப்போஸ் ஏதாவது தப்பா கொடுத்தோம்னா இது ஃபெயில் ஆயிடும். ஆமா. நம்ம ஏதாவது இதுல நம்ம அது மட்டும் மாத்தாம வேற ஏதாவது ஒரு லைனை ரிமூவ் பண்றீங்க, இல்ல வேற ஏதாவது ரன் பண்ண முடியாத அளவுக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்றீங்கன்னா இது எரர் அடிச்சிடும். ஸோ இதையும் ஒரு தடவை செக் பண்ணிட்டு தென் இது இதனால இப்போ நம்ம சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம்ல, அது கரெக்டா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்றதுக்காக. இப்போ HTTPD கான்ஃபைல் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம்னா அந்த இது கான்ஃபிகரேஷன் ஃபைல் டெஸ்ட் இஸ் சக்சஸ்ஃபுல் நம்ம பார்த்தோம் வந்துச்சு. etc nginx டாட் கான்ஃப். அவர் சொன்னாரு அப்பாச்சியும் இன்ஃபினிக்ஸும் ரெண்டும் ரன் பண்ணணும், அது ரெண்டுத்துலயும் அவங்க. இப்போ இது தனியா ரன் பண்ணா இது ஸ்டார்டிங் கொடுத்தாலே சக்சஸ்ஃபுல்லா ஆகணும்ல, ஏன் ஃபெயில் ஆச்சு? ஆல்ரெடி HTTPD நேத்தி பண்ற பார்த்து பண்ணீங்களா? ஆல்ரெடி HTTP 80ல ரன் ஆயிட்டு இருந்துச்சுல்ல, அதே 80ல நம்ம இப்போ ரன் பண்ண முடியாது. ஆமா, அதனால ஃபெயில் ஆச்சு. இப்போ எதுக்கு ஃபெயில் ஆச்சு? நீங்க இன்ஜினியர்ஸ் ஃபெயில் எதுவும் ஆகலைங்களே. ஃபெயில் இன்ஆக்டிவா வந்து சொல்றீங்களா? இன்ஆக்டிவா வந்துச்சு. டிஃபால்ட்டா இன்ஸ்டால் பண்றப்ப இன்ஆக்டிவ் தான் இருக்கும். ஸ்டார்டிங் இப்போ நம்ம இது மாத்தணும், அது எப்படி மாத்துறதுன்னு சொல்றீங்களா? எப்படி மாத்துறதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒரே ஒரு என்ஜினிக்ஸ் அதை எப்படி மாத்துறதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மாத்திட்டேன். இப்போ ரீஸ்டார்ட் பண்ணோன்னே எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா அவுட்புட் வராது. போல 90 நம்ம ஓபன் பண்ணலாம் கரெக்டா? செக்யூரிட்டி குரூப்ல நம்ம 90 ஓபன் பண்ணலாம். நம்ம இன்ஸ்டன்ஸோட செக்யூரிட்டி குரூப்ல we did not open 90. 80 மட்டும் தான் ஓபன் பண்ணி வச்சிருக்கோம்.
செக்யூரிட்டி குரூப்ல அலோவ் பண்றேன். செக்யூரிட்டி குரூப்ல நான் 19 போர்ட் நம்பரே ஓபன் பண்ணேன். ஸோ அதனாலயும் அவுட்புட் வராது. ஸோ என்ன போர்ட் நம்பர் ஆக்சஸ் பண்றது? செக்யூரிட்டி குரூப் கிளிக் பண்ண உடனே என்னாச்சு? அது கிளிக் பண்ண உடனே என்ன ஆச்சு? இல்ல இப்போ டீடைல்ஸ்ல இருக்குங்களா, டிஃபால்ட்டா செக்யூரிட்டி இதை செலக்ட் பண்ணிட்டு செக்யூரிட்டி இதுல என்ன செக்யூரிட்டி குரூப் அட்டாச் ஆயிருக்கோ அது வரும். ஸோ அதுக்குள்ள போனோடனே இன்பவுண்ட் அண்ட் அவுட்பவுண்ட் ரூட்ஸ்னு இருக்கும். இன்பவுண்ட்னா என்ன, அவுட்பவுண்ட் தெரியுங்களா? இன்பவுண்ட்னா சர்வருக்குள்ள யாரெல்லாம் இன்கமிங் டிராஃபிக்கை அலோவ் பண்ணுறது. அவுட்பவுண்ட் பார்த்தீங்கன்னா சர்வர்ல இருந்து வெளியே போற டிராஃபிக்ஸ். டிஃபால்ட்டா செக்யூரிட்டி குரூப்ல அவுட்பவுண்ட் ரூல்ஸ் ஆல் டிராஃபிக் தான் இருக்கும். ஏன்னா இப்போ இந்த ரூமுள்ள நீங்க வந்தீங்கன்னா இந்த ரூமுக்குள்ள வந்தாதான் நீங்க வெளியே போக முடியும். ஸோ அந்த கான்செப்ட் தான். ஸோ இப்போ ஆட் ரூல் கஸ்டம் டிசிபியில் 90 இந்த போர்ட்டை எனேபிள் பண்ணிட்டு செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். 0.0.0னா எனிவேர்னு அர்த்தம். அதாவது பப்ளிக்கெல்லாம் யார் வேணா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம எனிவேர் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக 0.0 வந்துடும். இல்லை எனிவேர் IPv6னா IPv6 மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். இல்லை என் ஐபியிலிருந்து மட்டும் தான் இந்த இன்ஸ்டன்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணணும்னா மை ஐபி கொடுத்துக்கலாம். AWS ஆட்டோமேட்டிக்காக நான் என்னோட ஐபியை டிடெக்ட் பண்ணிட்டு அது இங்கே ஃபெச் ஆகிடும். ஓப்பன் பண்ணிட்டேன், ப்ரிஃபர் பண்ணி எனக்கு 90ல் ஆகும். ஸோ இதுதான் டாஸ்காக பண்ண சொல்லி இல்லை முடிஞ்சா ரெண்டுத்தையுமே கூட மாற்றி பாருங்க. அப்பாச்சியில் 85 வைங்க, என்ஜினிக்ஸை 19 வைங்க. 85 90 2 போர்ட் நம்பரையும் ஓப்பன் பண்ணிட்டு ரெண்டுத்தையுமே செக்யூரிட்டி குரூப்லையும் ஓப்பன் பண்ணிட்டு அதுமே அவ்வளோ ரெண்டுமே ரன்னிங்ல இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு அவுட் ரெண்டுமே. இப்போ 85ன்னு ஹிட் பண்ணீங்கன்னா இட் ஒர்க்ஸ் வரும், 19 ஹிட் பண்ணீங்கன்னா என்ஜினிக்ஸ் வரும். அவ்வளோதான். ரெண்டுத்துக்குமே ஒரு பாத் இருக்கு, ஒரு டெப்ளாய்மெண்ட் பாத் இருக்கு, ஒரு கான்ஃபிகரேஷன் பாத் இருக்கு. கிளியரா? சார்ஜரோட புரியுது. ஓகே, இப்போ டெலிட் பண்ணிடுவோம். EBSோட டைப்ஸ் என்னென்னலாம் இருக்கு தெரியுமா? டைப்ஸ் ஆஃப் EBS பார்த்து தெரியுங்களா? GP3, GP2, then IO1, IO2, then throughput optimized, HDDக்கும் SSDக்கும் டிஃபரன்ஸ் தெரியுங்களா? ஆர்டிஸ்ட் டைப் ரெண்டுமே ஆர்டிஸ்ட் தான். அது வந்து நியூவர் டைப் ஆஃப் ஆர்டிஸ்டா இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் போர்ட்டபிளா இருக்கும், ஃபாஸ்டாகவும் இருக்கும். பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். HDD SSDன்னு போட்டிங்கன்னா இதெல்லாம் ஓல்டர் சிபியூல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. HDD இது கொஞ்சம் பிக்கா இருக்கும், கொஞ்சம் ஸ்பீடு இதை கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். இது போர்ட்டபிள். இப்போ ரேம் டைப்லயுமே வந்துச்சு. SSD பார்த்தீங்கன்னா ரேமாவே இன்செர்ட் பண்ற மாதிரிலாம் இருக்கு. இந்த மாதிரியும் இல்லாமல் ரேம் டைப்லையுமே நமக்கு ரேம் இன்செர்ட் பண்ணுற மாதிரியே SSDயுமே இன்செர்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அப்படியே கார்டு மாதிரி. ஆமாம், கார்டு மாதிரி என்ன பண்ணிக்கலாம், சிபியூல இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ SSD இதெல்லாம் பார்த்தீங்கன்னா SSD டைப்ஸ். இதில் த்ரூபுட் ஆப்டிமைஸ்ட் அண்ட் கோல்டு HDD, தென் மேக்னெட்டிக் மோஸ்டாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மேஜராக இருக்க 5 டைப்ஸ் சொல்லுவாங்க. ஜிபியில் 2 டைப் இருக்குது, ஐஓவில் 2 டைப் இருக்குது, தென் த்ரூபுட் ஆப்டிமைஸ் HDD, தென் கோல்டு HDDன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ரூட் வால்யூம் நோட் பண்ணீங்கன்னா SSD டைப் CBS டைப்ஸ் மட்டும் தான் உங்களால் சூஸ் பண்ண முடியும். நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஃபோர்த் செஷன் பார்க்க ஆரம்பிக்கும் போது டைப்ஸ் ஆஃப் EBSன்னு ஆரம்பிச்சாங்க. S3 EBS, S3 அது சர்வீசஸ். அது சர்வீசஸ். S3ன்றது ஸ்டோரேஜ் சர்வீஸ். ஸ்டோரேஜ்ல 3 சர்வீசஸ் சொல்லிருப்பாங்க, S3 EBS EFS. நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஓகே. ஸோ இப்போ இதுதான் ரூட் வால்யூம்.
அதாவது நமக்கு விண்டோஸ் மிஷினில் இருக்க சி டிரைவ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதில் தான் நமக்கு ஓஎஸ்லாம் பூட் அப் ஆகும். ஸோ இது நம்ம ஃபாஸ்டராக இருக்கணுன்றதுக்காக ஒன்லி எஸ்எஸ்டி டைப்ஸ் மட்டும் தான் இங்கே அலோவ் பண்ணி வச்சிருக்காங்க. HDD நமக்கு டிலே ரூட் வால்யூம்ல மட்டும். இதே நம்ம எக்ஸ்டர்னலாக ஏதாவது ஒரு வால்யூம் ஆட் பண்ணுறோம்னா நமக்கு எஸ்டிடி கூட எடுத்துக்கலாம். இப்போ சப்போஸ் நம்ம விண்டோஸ் விண்டோஸ் டிலாம் யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அதுலலாம் பர்சனல் ஃபைல்ஸ் தான் இருக்கும். ஸோ அதில் நம்ம HDD யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் நம்ம எஸ்எஸ்டி யூஸ் பண்ணணும். செகண்ட் அதுல வந்து நம்ம போஸ்ட் நம்பர் தான் HDD-யை வந்து இது பண்ணி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னலாக ஆட் பண்ணுற வால்யூம்ஸ் நம்ம எந்த டைப்ஸ் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா எக்ஸ்டர்னலாக ஒரு வால்யூம் கிரியேட் பண்ணி ஒரு EBS வால்யூம் செகண்டரி வால்யூம் சொல்லுவோம். செகண்டரி வால்யூமை கிரியேட் பண்ணி அதை எப்படி மவுண்ட் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். மவுண்ட் பண்ணுறதுனா அது எப்படி யூஸ் பண்ணுறது தெரியும். கிரியேட் பண்ண மட்டும் அங்கே நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாது. அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஸோ அதெல்லாம் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இங்கே அட்வான்ஸ்டு போயிட்டு இந்த சைஸ் நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுத்துக்குமே மினிமம் அண்ட் மேக்ஸிமம் சைஸ் இருக்கும். இப்போ ஐயோ ஒன்று எடுத்தீங்கன்னா மினிமம் 4 GIBன்றது ஜிபி மோரலஸ் ஜிபி மாதிரி தான். இந்த கிளவுட் இதில் பார்த்தீங்கன்னா GIB ரெஃபர் பண்ணுவாங்க. TIBயும் மோரலஸ் டிபி மாதிரி தான். ஸோ 4 GB-லேருந்து 16 TB வரைக்கும் இந்த IO1-ஓட லிமிட் இதுக்குள்ளே தான் செட் பண்ணிக்கலாம். ஜிபின்னு போட்டிருப்பாங்க. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு TIB இது 16. இப்போ இதை போயிட்டு நான் இப்போ GIB to TIB கன்வர்ஷன் போட்டோம்னு வச்சுக்கோங்க. GUB-ல GIB 16 TB டெபி பைட். அதான் TIB ஜிகி பைட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து டெபி பைட்டுன்னு சொல்லுவாங்க இந்த டேர்ம்ஸ்ல. ஸோ இதுதான் இது. அதை வந்து நம்ம 16 TBனே ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதை எடுத்துட்டு போய் பார்த்தீங்கன்னா 64 TIBன்னு வரும். இதெல்லாம் நீங்கள் எடுத்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு டைப்ஸோட மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ என்ன ஜஸ்ட் ஒரு நம்ம நாலேஜுக்காக எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 GB-லேருந்து 16 TIB, தென் 1 GB-லேருந்து 64 TIB. இது வந்து 125 GB-லேருந்து 16 TIB. இதுதான் இருக்கிறது லோவஸ்ட். 1 GB-லேருந்து 1 TIB தான். இது வந்து அந்த வால்யூம் சூஸ் பண்றதுக்கான வேல்யூஸ். ஆமா, வேல்யூஸ். இப்போ நம்ம வந்து GB3ல 1 GB இருக்குங்க. இப்போ IO1 கொடுத்துட்டு இங்க 3 கொடுத்தோம்னா எனக்கு எரர் அடிக்கும். ஏன்னா மினிமம் 4 ஆச்சு இருக்கும். இல்ல நமக்கு இந்த வேல்யூ விட அதிகமா கொடுத்து பார்க்குறேன். அது ஒரு டைப்புங்க. ஒன் ஆஃப் தி டைப் ஆஃப் EBS. இங்கதான் அந்த வால்யூம் டைப் நான் சொன்னேன்ல, GP3, GP2, IO1, IO2 ப்ரொவிஷன்டு IOPSன்னு சொல்லுவாங்க. அதான் IO1ன்னு அலைஸ் நேமா கால் பண்ணுவாங்க. இன்புட் அண்ட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ் IOPSனா. அது ஜென்ரல் பர்பஸ்ன்னு சொல்லுவாங்க. GPனா ஜென்ரல் பர்பஸ். ஸோ இதோட அலைஸ் ஃபுல் HDD-யோட அலைஸ் நேம் SC1ன்னு சொல்லுவாங்க. த்ரூபுட் ஆப்டிமைஸ்ல ST1. மேக்னெட்டிக் மோஸ்டா யூஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ IO1 கொடுத்துட்டு நான் 16,385 அடிக்கலாம். 84 கொடுத்தா நமக்கு வரும். ஸோ இதுதான் லிமிட். இந்த லிமிட்டை மட்டும் நீங்கள் சப்போஸ் உங்களோட நாலேஜ்க்காக ப்ளஸ் எங்கேயாவது இன்டர்வியூவில் மேபி ரேர் தான் இது, பட் உங்களோட நாலேஜ்க்காக இதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு GP3 வால்யூம் சைஸ் வந்து யூ கேன் கிவ் 6 GB. ஏற்கனவே ஒரு 8 GB இருக்குது ரூட் வால்யூம். அடிஷ்னலாக ஒரு 6 GB ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கீப்பர் செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் இன்ஸ்டன்ஸ் டைப் T3 மைக்ரோ இருக்கட்டும், தென் Amazon Linux இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. தென் இதுக்கு ஒரு நேம் என்ன இருக்கிறேன்னா EBS அப்படின்னு இருக்கிறேன். EBS 1 வச்சுக்கலாம். தென் எனக்கு போகணும் கிரியேட் இன்ஸ்டன்ஸ். இப்போ இதை லாகின் பண்ணிக்கிறேன். ஸ்டோரேஜ் செக் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட் தெரியுமா?
இங்கே வந்துச்சு பாருங்க ரீஸ்டார்ட் செஷன். அது செஷன் கொஞ்ச நேரம் போன அப்புறம் ரீஸ்டார்ட் செஷன் உங்களுக்கு அப்படியே இன்ஆக்டிவ் ஆகும்போது உங்களுக்கு ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஆக்டிவாக இருக்கிறதுனால காட்டுது. மேபி இன்ஆக்டிவாக இருந்தால் காட்டும். செகண்ட் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஆமாம், அது இருக்கிறதுனால இங்க வந்து ரீஸ்டார்ட் கொடுக்குறாங்க. அதனால இல்லைங்க, இது சர்வரோட டெர்மினலோட ரீஸ்டார்ட். இது இப்போ நான் 0 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு லைவாகவே காமிச்சிடறேன். 0 கொடுத்தேன்னா கொஞ்ச நேரத்தில் நோட் பண்ணிங்கன்னா இன்ஆக்டிவ் ஆகிடும். ஸோ திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணி நம்ம யூசர் நேம் போட்டு லாகின் பண்ணுறோம். credentials, browse, put new key. Connection appearance நான் வேணா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 14 then colors வந்து black இருக்கும். black color easy to iPhone user. நான் செக் பாக்ஸ் எடிட் பண்ணா எனக்கு ஒயிட் கலர்ல இருக்கும். அதான் டிஃபரன்ஸ். சீடு ஷார்ட்ஸு ஐஃபோன் ஐ. இப்போ இதை செக் பண்றதுக்கு ஸ்டோரேஜ் செக் பண்றதுக்கு என்ன கமெண்ட் லைனக்ஸ்ல இன்னும் வரலையா? மேபி வந்துருக்கு. சரி, ஓகே. டிஎஃப் ஐஃபோன் ஹெச்ன்ற கமெண்ட் பார்த்துருக்கீங்களா? சரி, மேபி நெக்ஸ்ட் கிளாஸஸ் வரும். இது என்னன்னா டிஸ்க் ஃபைல் சிஸ்டம் ஐஃபோன் ஹெச்னா ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்ல காட்டும் நமக்கு. ஸோ நம்ம கிட்ட இருக்க டிஸ்க் ஃபைல் சிஸ்டம்லாம் என்ன பண்ணணும், ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்ல நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த சைஸ்ல நம்ம கொடுத்த 6 GB இருக்கான்னு பாருங்க. எங்க இருக்கு? அவைலபிள் இருக்கு. நான் சைஸ்ல சொல்றேன். இது 8 GB 6 GB அவைலபிள் கொடுத்துருக்காங்க. நான் சைஸ்ல தான் செக் பண்ண சொன்னேன். இது நம்மளோட ரூட் வாலை 8 GB. 6 GB பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா அவைலபிளா இருக்காது. இதே நமக்கு LSBLK லிஸ்ட் பிளாக் இருக்க பிளாக் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணுன்னு கொடுத்துக்கோனா இதுல பார்த்தீங்கன்னா 6 GB இருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலி கிரியேட் தான் ஆயிருக்கு. அதாவது இன்னும் நமக்கு யூஸ் பண்ற மாதிரி மவுண்ட் பண்ணல. ஸோ இது டிஃபால்ட் ரூட் வால்யூம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மவுண்ட் ஆயிருக்கும். ஸோ இதை என்ன பண்ணணும்னா நம்ம கிரியேட் பண்ண போகிறோம், நம்ம தான் மவுண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் MKFS டாட் கொடுத்துட்டு 2 தடவை கீபோர்டு டேப் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா லினக்ஸ்ல யூஸ் பண்ற மாதிரி என்னென்ன ஃபைல் சிஸ்டம்லாம் நமக்கு அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிராம்சி, XE3, XE4, EFI2, FAT, மினி எக்ஸ், MS-DOS, VFAT, தென் XFS. இதெல்லாம் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபைல் சிஸ்டம்ஸ். ஸோ இதுல ஏதாவது ஃபைல் சிஸ்டம் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வால்யூமா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இது ஒரு ஃப்ரெஷ் வால்யூம். இதை நம்ம லைனக்ஸ் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி என்ன பண்றோம்னா ஃபைல் ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்றோம். ஓகே, இப்போ நம்ம சர்வர்ல வந்து ஜஸ்ட் ஒரு இது வேணும்னு தான் கொடுத்துருக்கோம். ஆமா, இப்போதான் நம்ம வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஆமா நம்ம ஏற்ற மாதிரி அது ஃபர்ஸ்ட் மவுண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு ஃபைல் சிஸ்டமா மாற்றணும், சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும், ext4 கொடுத்துக்கிறேன். ext4 தென் நம்ம என்ன கொடுக்கணும்னா /dev. இதான் வந்து டிஃபால்ட் பாத். இந்த பாத்துல கொடுத்துட்டு இந்த வால்யூமோட நேமை கால் பண்ணணும். இங்க வந்துருச்சுங்களா, கிரியேட்டிங் ஃபைல் சிஸ்டம் ஓகே பிளாக் இப்படி வந்துச்சுன்னா நமக்கு வந்து ஃபைல் சிஸ்டம் கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்பயும் நமக்கு ஷோ ஆகுது டிஃபால்ட்டா. டிஎஃப் ஐபன் கொடுத்தா ஷோ ஆகணும், ஏன்னா நம்ம மவுண்ட் பண்ணல. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு ஃபோல்டர் மேலே தான் என்ன பண்ணணும், இதை மவுண்ட் பண்ணணும். ஸோ ஃபோல்டர் கிரியேட் பண்ணது MKDAR EBS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறோம். தென் அந்த ஃபோல்டருக்குள்ள போயிட்டு செக் பண்ணிக்கணும். இது ஒரு ஃப்ரெஷ் ஃபோல்டர். ஸோ இதுக்குள்ள ஆப்வியஸ்லி எதுவுமே இருக்காது, எந்த ஃபைல்ஸுமே இல்லை. இப்போ நான் CD பேக் வந்துட்டு மவுண்ட் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட்னா மவுண்ட் EBS தென் சாரி மவுண்ட் ஃபர்ஸ்ட் சோர்ஸ் கொடுத்துடணும். அதாவது இந்த இது /dev/nvme1 இது சோர்ஸ் டெஸ்டினேஷன் சொல்லுவாங்க. இந்த வால்யூம் தான் நம்ம அங்கே மவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பார்த்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபோல்டர் நேம் வச்சிருக்கோமோ அந்த ஃபோல்டர் நேம். இப்போ என்டர் அடிச்சுட்டு திரும்ப DF5H கொடுத்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகுதுங்களா, 6 GB வரும், 5.9 வரும். இந்த மவுண்டட் ஆன் ரூட் EBS வால்யூம் இதுல தான் நான் மவுண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்குள்ள போய் சோர்ஸ் ஃபைல் டெஸ்டினேஷன். ஆமா, சோர்ஸ்ல நம்ம /dev நம்ம அங்க ஃபைல் சிஸ்டம் சேஞ்ச் பண்றப்போ ஒன்று கொடுத்துருப்போம். ஸோ அதே தான் இங்க ரிப்ளேஸ் பண்ணும். CD
இப்போ அதுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் புல்லஸ் ஃபவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டரி கிரியேட் ஆகிருக்கும். இது எதுக்குன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஃபோல்டர் கூட மவுண்ட் பண்ணோம்னா நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபைல் 1, ஃபைல் 2, ஃபைல் 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃபைல்ஸை கிரியேட் பண்ணுறேன். எல்எஸ் கொடுத்து பார்க்குறேன். ஃபைல் 1, ஃபைல் 2, ஃபைல் 3 இருக்கு. இப்போ நான் இங்கே ஸ்டோர் பண்ணுறதுல இந்த ஃபோல்டர் மூலியமா எனக்கு இந்த 6 GB வால்யூம் தான் ஸ்டோர் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ அதை எப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா சிடி பேக் வந்துட்டு அன்மவுண்ட் பண்ணுறேன். அதுக்கு என்ன கமாண்ட்னா யூ மவுண்ட் அந்த டெஸ்டினேஷன் ஃபோல்டர் நேம், அதாவது நம்மளோட ஃபோல்டர் நேம் மட்டும் கொடுத்தா போதும். அது ஆட்டோமேட்டிக்காக டிட்டாச் ஆகிடும். அதை அட்டாச் பண்ணதை அதை டிசார்ஜ் பண்ணிடுறேன். இப்போ சிடி இபிஎஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா எந்த ஃபைல்ஸுமே இருக்காது. ஏன்னா இதில் ஸ்டோர் பண்ணது எல்லாமே எனக்கு நான் 6 GB தான் இருக்கு. அது வந்து அந்த ஸ்டோரேஜில் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா புதுசாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி EBS2 தென் இது கூட மவுண்ட் பண்ணப்போம். மவுண்ட்டு /dev/nvmt1 தென் EBS2. இப்போ EBS2க்குள்ள போய் பார்த்தீங்கன்னா வந்துருச்சா ஃபைல் 1, ஃபைல் 2, ஃபைல் 3 நான் EBSல கிரியேட் பண்ணது எனக்கு EBS2ல வந்துருச்சு. இப்போ நீங்க அது மேல மவுண்ட் பண்ணீங்க. சோர்ஸ் ஃபைல் டெஸ்டினேஷன் EBS கிரியேட் ஃபைல். அப்புறம் இல்ல வந்து EBS ஃபைல் உள்ள போனா அது இருக்கு. அப்புறம் 3 ஃபைல் கிரியேட் பண்ணீங்க EBS உள்ள. இப்போ நீங்க லிஸ்ட் பண்ணோம்னே காட்டுச்சு. இப்போ சிடினோடனே அதோட நெக்ஸ்ட் இதுக்கு போயிட்டு நீங்க அன்மவுண்ட் EBS கொடுக்குறீங்க. ஸோ EBS தான் அந்த இது உள்ள மொத்த ஃபைலுமே நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கல்ல. அதான் இப்போ அந்த வால்யூமும் அந்த ஃபோல்டரையும் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ அன்மவுண்ட்னா அந்த ஃபோல்டர்ல இருந்து அந்த என்ன வால்யூம் அட்டாச் இருக்கோ அதை டிட்டாச் பண்ணுறோம். ஃபோல்டர் அப்படி தான் இருக்கும். அந்த வால்யூமே டிட்டாச் பண்ணிடுறோம். வால்யூம் தான் போய் மவுண்ட் பண்ணணும், அட்டாச் பண்ணணும். ஸோ அதான் அன்மவுண்ட் பண்ணணும். EBSக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுல நீங்க மவுண்ட் பண்ணுங்க. அது கூட வந்து ஃபைல் 1, ஃபைல் 2, ஃபைல் 3 கிரியேட் பண்ணுங்க. இப்போ நீங்க அன்மவுண்ட் பண்ணும்போது அந்த EBS ஃபைல் தான் அதுக்குள்ள இருக்கிற மொத்தத்தையுமே அந்த டைரக்டரி தான் எடுத்துக்கீங்க. அதாங்க இப்போ நான் இந்த EBSக்குள்ள தான் இந்த வால்யூமே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த EBSக்குள்ள நான் என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த வால்யூம்ல தான் ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதை தான் மவுண்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதை அட்டாச் பண்ணும்போது அந்த ஃபைல்ஸும் அது கூட சேர்ந்து வந்துடும். ஸோ இப்போ இந்த ஃபைல்ஸ்லாம் இந்த வால்யூம்ல இருக்கு. இப்போ ஒரு பென்ட்ரைவ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ள ஃபைல்ஸ் இருக்கு. ஒரு பென்ட்ரைவ் மட்டும் இருந்தால் அதுக்குள்ள இருக்க ஃபைல்ஸை நீங்க உங்களால பார்க்க முடியுமா? ஏதாவது ஒரு டிவைஸ் வேணும், அதாவது ஏதாவது ஒரு ஹார்ட்வேர் வேணும். இதே நம்ம ஃபோன்ல இதுல கனெக்டர் மூலியமா பார்த்துக்கலாம், இல்லை லேப்டாப் ஆர் பிசி வேணும். ஸோ அதே மாதிரி தான் அந்த பென்ட்ரைவ் மாதிரி தான் அந்த EBSமே. அது தனியா இருந்தால் இந்த யூஸ்மே இல்லை. அதை நம்ம ஒரு ஃபோல்டர் கூட அட்டாச் பண்ணும்போது தான் அதை நம்ம யூஸ் பண்ண முடியும். அவ்வளோதான், சிம்பிள். சிடி கமாண்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? சிடி ஒரு ஸ்டெப் பேக் வரும். EBS குள்ள இருக்கேன், EBS வந்து வெளியே வர. ஓகே, இப்போ நீங்க அந்த டைரக்டரி போட்டு EBS2ன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்க. ஆமா, கிரியேட் பண்ணிட்டு மவுண்ட் வந்து அந்த சோர்ஸ் ஃபைல் டெஸ்டினேஷன் ஃபைலுக்கு சோர்ஸ் ஃபைல நான் நியூவா டெஸ்டினேஷனா நான் நியூவா கிரியேட் பண்ணது கொடுத்துட்டேன். அதுக்குள்ள போய் பார்த்தாலும் எனக்கு அந்த கண்டென்ட் வந்துடும். இங்க இருக்கேன்னா PWDனா ரூட் EBS2க்குள்ள இருக்கேன். இப்போ CD டபுள் டாட் கொடுத்தேன்னா ரூட்டுக்குள்ள வந்துடும். இது இப்போ நீங்க வந்து மவுண்ட்ல வந்து சோர்ஸ் ஃபைலுக்கு டெஸ்டினேஷன் ஃபைல் போட்டீங்களா? இப்போ அந்த வால்யூம் வந்து dev/nvme1.1 அதுக்குள்ள இருக்கு. அதை எடுத்து போயிட்டு EBS ஸ்டோர் பண்ணீங்க. அது கூட வந்து 3 ஃபைல் கிரியேட் பண்ணீங்க. ஆமா, EBS குள்ள போய் 3 ஃபைல். இப்போ நீங்க அதுல இருந்து டோட்டலா வெளில வந்துட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுங்க EB2. அது முன்னாடி அன்மவுண்ட் பண்ணிட்டேன். அன்மவுண்ட் பண்ணிட்டு தான் வைஸ் வர்சா எப்படி வேணா பண்ணிக்கலாம். பட் நான் ஃபர்ஸ்ட் அன்மவுண்ட் பண்ணிட்டு தென் ஃபோல்டர் கிரியேட் பண்ணி திரும்ப மவுண்ட் பண்ணேன். ஓகே, இப்போ அன்மவுண்ட் பண்ணிட்டீங்க.
அன்மவுண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு டைரக்டரி ஒன்று கிரியேட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் அன்மவுண்ட் பண்ணும்போது எது இதெல்லாம் அன்மவுண்ட் ஆச்சு? எந்த ஃபோல்டர் யூ மவுண்ட் அந்த ஃபோல்டர் நேம் கொடுத்துரும். அந்த ஃபோல்டர் நேம் கொடுத்தோம்னா அந்த ஃபோல்டர் கூட என்ன வால்யூம் அட்டாச் ஆகிருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக அன்மவுண்ட் டிட்டாச் ஆகிடும். ஆமாம், அந்த வால்யூம்குள்ளே தான் அந்த எல்லா ஃபைல்ஸும் இருக்கு. ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கோ அதை மொத்தமாக அது வந்து அந்த ரிமூவ் பண்ணி அந்த இதுக்குள்ளே வந்து இல்லைங்களா? சரிண்ணா. இது இதுல பண்ணுறோம் மவுண்ட் பண்ணிட்டு இப்போ அன்மவுண்ட் இப்போ அந்த வால்யூம் அது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியறதுக்காக நான் யூ மவுண்ட் பண்ணி காமிச்சேன். ஆமா, அது அது பண்ண மாட்டாங்க. அது யூஸ் பண்றதுக்கு நம்ம மவுண்ட் பண்ணுவோம். அந்த வால்யூம் தான் நமக்கு ஸ்டோர் ஆகுதுன்னு நமக்கு புரியறதுக்காக நான் அதை டிட்டாச் பண்ணி அட்டாச் பண்ணிடுறேன். மோஸ்டா ரியல் டைம்ல நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் வால்யூம் எடுக்கணும்னா அதை மவுண்ட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுதான் கான்செப்ட். இப்போ நம்ம ஸ்னாப் ஷாட்னு ஒரு இதுவை பார்க்க போறோம். ஸ்னாப்ஷாட். இப்போ ஸ்னாப்ஷாட்ல என்னன்னா இட்ஸ் அ வால்யூமோட பேக்கப். வால்யூமோட பேக்கப் தான் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ஷாட். அதாவது இந்த இபிஎஸோட வால்யூம் தான் இந்த ஸ்னாப்ஷாட். இப்போ ரியல் டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இபிஎஸ் வால்யூமை ஸ்னாப்ஷாட் எடுத்துட்டே கண்டினியூஸா. ஸோ ஸ்னாப்ஷாட் எடுத்து இப்போ இன்னைக்கு ஒரு ஸ்னாப்ஷாட் எடுக்கிறாங்கன்னா அதை வந்து நாளைக்கு திரும்ப புது ஸ்னாப்ஷாட் எடுக்கும். ஸோ இப்போ சப்போஸ் நேத்தி இப்போ இன்னைக்கு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு ஏதோ ஒரு பக்குனால அந்த சர்வரே டவுன் ஆயிடுச்சுன்னா புது ஸ்னாப்ஷாட் வச்சு நம்ம ஒரு நியூ இன்ஸ்டன்ஸே லான்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபைல்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்னாப்ஷாட்குள்ளே ஸ்டோர் ஆகிடும். ஸோ ஒரு பேக்கப்புக்காக என்ன ஸ்னாப்ஷாட் எடுக்கும். இப்போ நம்ம கிரியேட் பண்ண 6 GB வால்யூமை நான் என்ன பண்ண போறேன்னா ஸ்னாப்ஷாட்டாக எடுத்து அது இன்னொரு EC2 இன்ஸ்டன்ஸில் செகண்டரி வால்யூமா அட்டாச் பண்ணிட்டு இந்த 3 ஃபைல்ஸும் அந்த சிஸ்டம்ல நமக்கு வருதான்னு நம்ம செக். ஸ்னாப்ஷாட்ஸ் வந்து இன்னைக்கு யூஸ் பண்ணோம்னா அது எல்லாமே ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சு ஃபார் பேக்கப். இப்போ திருப்பியும் அடுத்த நாள் நம்ம பண்ணும்போது அதையுமே எடுப்போம். அந்த பேக்கப்பும் இருக்குமா? ஆமா, அதுவும் இருக்கும், இதுவும் இருக்கும் தனியா. மோஸ்ட்லி ரொட்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு லைஃப் சைக்கிள் மாதிரி. ஸ்னாப்ஷாட் ஓவர் ரைட் ஆகாது, தனித்தனியாக தான் இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு உங்க வால்யூம்ஸ் இருக்குங்களா? இதுக்குள்ள போய் பார்த்தாலே நம்ம கிரியேட் பண்ண வால்யூம்ஸ் தான் இங்க ஷோ ஆகும். எத்தனை வால்யூம் உங்ககிட்ட இருக்கு? இதெல்லாம் பழைய வால்யூம்னு நினைக்கிறேன். நான் வேணா இதுல போயிட்டு நிறைய வால்யூம் டெலீட் பண்ணாம விட்டுருக்கேன். ஸ்டோரேஜ்ல இதை நான் ஓபன் பண்ணி இதுக்கு ஒரு நேம் வச்சுக்கப்போம். ரூட் வால்யூமுக்கு நேம் வேணா, இதுதான் நம்ம 6 GB வால்யூம். ஸோ இங்கே நான் கிளிக் பண்ணிட்டு இன்னொரு டேப்ல ஓபன் பண்ணிட்டு ஸோ இதுதான் 6 GB வால்யூம் நம்ம கிட்ட இருக்க. அந்த 6 GB வால்யூம் இதுக்கு நான் நியூ EBS அப்படின்னு சொல்லி என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா நேம் வச்சுக்கிறேன். நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு பழசா ஏதாவது எழுதுனாலும் அதையும் டிலீட் பண்ணி. ஐ திங்க் இது ரெண்டுமே பழசு தான். ஓகே, இது ரூட் வால்யூமு, இது வந்து இபிஎஸ் வால்யூம், எக்ஸ்டர்னலாக எடுத்த வால்யூம் 8 GB, 6 GB. இது மட்டும் தான் உங்களுக்கு காட்டும். நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண எக்ஸ்டர்னலாக பழசு காட்டுச்சு 2. ஸோ இப்போ ஸ்னாப்ஷாட்னு இருக்குங்களா கீழே? இப்போ நம்ம இது 2 வால்யூம் கிரியேட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட். இப்போ நம்ம இப்போ மவுண்ட் பண்ணது வந்து 2 தான். அது மவுண்ட் பண்ணது இதை தான் மவுண்ட் பண்ணுவோம். இந்த 6 GB தான் மவுண்ட் பண்ணுவோம். ஆமாம், செகண்டரி வால்யூம். செகண்டரி வால்யூமா தான் நான் மவுண்ட் பண்ணேன். அது ஆல்ரெடி ரூட் வால்யூம் மவுண்ட் ஆகி தான் இருக்கும். ஆல்ரெடி அது இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ நான் பண்ணது டெம்பரவரி மவுண்ட், அதாவது நான் கமாண்ட் மூலியமா மவுண்ட் பண்ணேன். ஸோ ஆனால் இது பார்த்தீங்கன்னா நமக்கு ரீஸ்டார்ட் ஆச்சுன்னா சப்போஸ் நமக்கு அன்மவுண்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இப்போ என்ன பண்ணுவோம்னா பெர்மனெண்ட்டாக மவுண்ட் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி பண்ணோம்னா இதுக்கு நம்ம FS tab ETC ரூட்டு /ETC அதுக்குள்ள FS tabன்னு சொல்லிட்டு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் இருக்கும் /ETC அதுக்குள்ள FS tab. அது VI கொடுத்து ஓபன் பண்ணீங்கன்னா
இதுதான் நம்ம கிட்ட இருக்க ரூட் வால்யூம் ஆல்ரெடி என்ட்ரி போட்டிருப்பாங்க அந்த ஃபைல்ல. அதாவது யூயூஐடி, தென் எந்த லொகேஷன்ல அது மவுண்ட் ஆயிருக்கு, தென் என்ன ஃபைல் ஃபார்மேட்டு, தென் டிஃபால்ட்ஸ் 00 கொடுத்துக்கலாம். இதை வந்து இங்க கொடுத்துருக்காங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா நம்மளோட யூஐடியை ஃபைண்ட் பண்ணோம். நம்ம அந்த இது எக்ஸ்டர்னலாக கிரியேட் பண்ண 6 GB வால்யூமோட யூஐடி ஃபைண்ட் பண்ணோம். அதுக்கு பிளாக்கு பிஎல்கே ஐடி அதை கொடுத்துட்டு /dev/ வந்துருச்சுங்களா? யூஐடி பிளாக் கொடுத்துட்டு என்ன அந்த நேமோ அந்த நேமு. ஸோ இதை என்ன பண்றேன்னா நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு ஸோ இது இந்த டபுள் கோட்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு ஸோ எந்த ஃபைல் பாத்தில் நான் மவுண்ட் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா /root/ebs2 கரெக்டா? இதெல்லாம் நான் மவுண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பார்ட்டை கொடுத்துட்டு தென் ext4 இதுதான் நம்ம சேஞ்ச் பண்ண ஃபைல் சிஸ்டம் ext4 பார்த்தீங்களா? mkfs.ext4 ஃபார்மேட்ல தான் நம்ம சேஞ்ச் பண்ணோம். மேபி அந்த ஹிஸ்ட்ரியில் இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை ஹிஸ்ட்ரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணீங்களோ யூ கேன் செக். mkfs.ext4 ஃபார்மேட்ல தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன பண்ணுறேன்னா அதையுமே இங்கே கொடுத்துக்கிறேன். தென் டிஃபால்ட்ஸ் 00 கொடுத்துட்டு என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இதை இங்கே என்ட்ரி பண்ணும். ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவீங்களா? காப்பி பண்ணி அதை ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா மவுஸ்ல உங்களுக்கு பேஸ்ட் ஆகும். ஆமா, இந்த எடிட்டருக்குள்ளேயும் வெளியுமே நமக்கு பேஸ்ட் ஆகும். இப்போ இங்கே ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் ஆகும். இப்போ எஸ்கேப்பு WQ எக்ஸ்க்ளாமேட்டரி கொடுத்து சேவ் பண்ணிட்டு இங்கே ரைட் கிளிக் பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும். இல்லை நீங்க இந்த டெர்மினல்லையே ஆகும். இப்போ இதை நீங்க கிளியர் பண்ணணும், கண்ட்ரோல் யூ கொடுத்தீங்கன்னா எல்லாமே கிளியர் ஆகும். இப்போ இங்க இருந்து நீங்க ஜஸ்ட் இதை செலக்ட் மட்டும் பண்ணா கூட போதும், இது காப்பி டெர்மினல் செலக்ட் ஜஸ்ட் இப்போ இதை நீங்க செலக்ட் பண்றீங்கன்னா செலக்ட் மட்டும் பண்ணா போதும், காப்பி ஆகிடும். கண்ட்ரோல் யூ கொடுத்து இந்த பேஸ்ட் பண்ணி இது பேஸ்ட் ஆகிடும். ஆமா, இப்போ இங்க இருக்கீங்க திரும்ப பேக் ஸ்பேஸ் மொத்தமா கொடுக்கணும் அப்படின்னா Ctrl+U கொடுத்தீங்கன்னா ஃபுல்லா நமக்கு எரேஸ் ஆகிடும். இப்போ மவுண்ட் -a கமாண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபைல்ல ஏதாவது எரர் இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். இன்னும் உங்களுக்கு கிளியரா புரியல. நான் என்ன பண்றேன்னா மேனுவலா நான் போயிட்டு ஒரு யூஐடியை கொடுக்குறேன். ஸோ இப்படி ஒரு யூஐடியை பார்த்தீங்கன்னா நமக்கு இல்லை, கரெக்டா? எக்ஸ்ட்ராவா ஏ மட்டும் ஆட் பண்ணுறேன் 8 பக்கத்துல. ஸோ இப்போ போயிட்டு மவுண்ட் ஏ கொடுத்தேன்னா நமக்கு எரர் த்ரோ பண்ணுதா? find UUID. ஸோ இந்த மவுண்ட் ஏ என்ன பண்ணா இந்த எஃப்எஸ் டாப் உள்ள இருக்க எல்லா என்ட்ரியும் செக் பண்ணிட்டு வரும். ஸோ அந்த கான்ஃபிகரேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு எரர் எதுவும் த்ரோ பண்ணாது, இல்லைன்னா எரர் த்ரோ பண்ணும். இதை திரும்ப ரிமூவ் பண்ணிட்டு கரெக்டான யூஐடியை கொடுத்து திரும்ப மவுண்ட் ஏ கொடுத்தையும் எரர் இருக்கும். இப்போ நம்ம ஸ்னாப்ஷாட் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இது கீழே ஸ்னாப்ஷாட் இருந்துச்சா? இருக்கா? ஸோ இதுக்குள்ள போயிட்டு ஆல்ரெடி இதுவுமே நம்ம கிரியேட் பண்ணி வச்சதை நான் டெலீட் பண்ண மாட்டேன். ஸோ இதையும் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் கிளாஸ்ல கிரியேட் பண்ணது. ஸோ அதை டெலீட் பண்ண மறந்துருக்கேன் மேபி. ஓகே, ஸோ இதுக்குள்ள கிரியேட் ஸ்னாப்ஷாட். இதுல 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. வால்யூமே ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கலாம், இல்லை இன்ஸ்டன்ஸுமே டோட்டல் இன்ஸ்டன்ஸுமே எடுக்கும். இந்த வால்யூம் எடுத்தோம்னா நம்ம ஸ்பெசிஃபிக் வால்யூம் மட்டும் எடுக்கணும். இல்லை இன்ஸ்டன்ஸ் எடுக்கணும்னா இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ்ல 2 வால்யூம் இருக்கு, அதாவது ரூட் வால்யூம் இந்த செகண்டரி வால்யூம், இந்த 2 வால்யூமும் சேர்த்து நமக்கு ஸ்னாப்பா எடுத்துக்கும். ஸோ அப்படியே நமக்கு எடுக்க தேவையில்லை, நமக்கு வால்யூம் மட்டும் தான் எடுக்கும். ஸோ அதை என்ன பண்றோம்னா நியூ இபிஎஸ், இது நான் அதுக்கு தான் அந்த நேமிங்காக நான் என்ன பண்ணேன்னா அதுக்கு நேம் வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் செகண்ட் இதுக்கு நம்ம வச்சிருக்க நேம், அதாவது 6 GB வால்யூம் வச்ச நேம் இதை கொடுத்துட்டு கிரியேட்.
அதனால இதில் பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் வந்து கம்ப்ளீட்டட் வந்துருச்சுங்களா? ஸோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இன்ஸ்டன்ஸு ஒரு புது இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண போகிறேன். EBS2 தென் Amazon Linux சூஸ் பண்ணிட்டு எக்ஸிஸ்டிங் கீப்பர். தென் இங்கே தான் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டில் ஆட் வால்யூம். தென் இங்கே ஸ்னாப்ஷாட் இருக்கா? இப்போ இதில் சரி நம்ம ஒரு நேம் வச்சோம்னா ஸ்னாப்ஷாட்டுக்கு ஸ்னாப்ஷாட் அப்படி எங்கள் நேமே வைக்கல நம்ம. ஸ்னாப் ரெஃப்ரெஷ் பண்ணாதான் எனக்கு கன்சோலில் நமக்கு என்ன பண்ணுறோம்னா திரும்ப EBS2 தென் கீப்பர். ஓகே தென் அட்வான்ஸ்டு. இப்போ அட்வான்ஸ் கொடுக்கல ஆட் நியூ வால்யூம் அட்வான்ஸ் கொடுக்காம நம்ம போனோம்னா நமக்கு அந்த EBS ஸ்னாப்ஷாட்டை இது பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் ஷோ ஆகும். ஜஸ்ட்டு என்ன எவ்வளோ ஜிபி ரேம் எவ்வளோ ஜிபி ஸ்டோரேஜ் தென் என்ன டைப்புன்னு தான் நம்மளால சூஸ் பண்ண முடியும். ஸோ அட்வான்ஸ் செகண்டரி. இதுவும் செகண்டரி தான். ஜஸ்ட் நம்ம சிம்பிளாக வேணும்னா இது மட்டும் நம்ம வேணும்னா கொடுத்துக்கலாம். இல்லை நம்ம அட்வான்ஸ்டாக போகணும்னா நம்ம அட்வான்ஸ் கொடுத்தா ஸ்னாப்ஷாட் ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் தான் மை ஸ்னாப் சரிங்களா? இதெல்லாம் டிஃபால்ட்டாக கிரியேட் ஆன ஸ்னாப். ஏடபிள்யூசிலே ஏஎம்ஐலாம் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சிருப்பாங்க ஃபார் இன்டர்னல் பர்பஸ். அதை நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. தென் மை ஸ்னாப் நீங்கள் அதுதான் நேம் வச்சு அதை சூஸ் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு வந்து எவ்வளோ இது எத்தனை ஜிபி ஸ்டோரேஜோட ஸ்னாப் இது 6. ஸோ 6 தான் நம்ம மினிமம் கொடுக்க முடியும். இது நம்ம 5 கொடுத்தோம்னா எரர் அடிச்சு வால்யூம் மஸ்ட் பி அட்லீஸ்ட் 6. ஏன்னா நம்ம 6 GB வால்யூம் தான் எடுத்திருக்கோம். நம்ம அதை விட கம்மியாக நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. ஸோ நம்ம எக்ஸாக்டாக 6 கூட வச்சுக்கலாம், இல்லை 7 வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ for launch instances EBS2 இதே நம்ம வேணால் லாகின் பண்ணிக்கிறோம். இங்கே ரைட் கிளிக் பண்ணிட்டு நீ என்ன பண்ணுறேன்னா இதுவும் 0 பிரச்சனை இல்லை. தென் அப்பியரன்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு கலரை நம்ம டிஃப்ரென்ஸ் தெரியுதுக்காக நமக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒயிட் கலர் வச்சுக்கிறேன். ஏன்னா இது பிளாக் வச்சுக்கிறேன். ஸோ SSH ஆர்த் credentials browse then choose new key open accept to even user. இப்போ இங்கேயும் நமக்கு டிஃபால்ட்டா DFI கனெக்ட் கொடுத்தாலும் நமக்கு ஷோ ஆகாது. LSBLK கொடுத்தீங்கன்னா இங்க இருக்கு இந்த 6 GB. ஃபர்ஸ்ட் நான் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நான் MKFS இது பண்ணி ஃபைல் சிஸ்டமாக சேஞ்ச் பண்ணேன். அது எதுக்கு நான் சேஞ்ச் பண்ணேன்னு சொன்னேன்னா அது ஒரு லைனக்ஸ் பெஸ்ட்டு இதுக்கு நான் ஃபார்மேட் பண்ணுறதுக்காக நான் சேஞ்ச் பண்ணேன்னு சொன்னேன். இப்போ இங்கே நமக்கு ஆல்ரெடி தெரியும். அது நம்ம ஆல்ரெடி நம்ம MKFS ரன் பண்ணிட்டோம். ஸோ இங்கேயும் திரும்ப ரன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் ரன் ஆனால் ஒர்க்லாம் ஆகும். பட் அது உள்ளே இருக்க ஃபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் ஆகிடும். ஆமாம், ஃபார்மேட்டே ஆகிடும். அது உள்ளே இருக்க ஃபைல்ஸ்லாம் நம்மளால பார்க்க முடியாது. அது ஃபார்மேட் ஆகிடும். ஸோ நான் டேரெக்டாக என்ன பண்ணுறேன்னா மவுண்டே பண்ணிக்கிறேன். ஸோ EBS நியூன்னு கொடுத்துட்டு இப்போ மவுண்ட்டு நம்ம அங்கே பார்த்த மாதிரி /dev/nvme 1 தென் EBS நியூ. இப்போ இதுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா வந்துருச்சா?
இந்த சிஸ்டம்ல கொடுத்த ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே ஷோ ஆகுதா? ஏன்னா அந்த வால்யூம் தாங்க நான் பேக்கப்பா எடுத்து இன்னொரு இது இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதே வால்யூம். ஆமாங்க, அதே இந்த 6 GB வால்யூம் தானே எடுத்தேன். ஆமா. அதுதான் அது மூலியமா தான் நான் என்ன பண்ணேன், ஒரு ஸ்னாப் எடுத்து அந்த ஸ்னாப் ஷாட்டை என்னோட இன்ஸ்டன்ஸுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்னாப்ஷாட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கணும். அந்த ஆமா. ஒரு லிங்க் தான் அதுல இருக்கு. புரியல. ஒரு அந்த இப்போ நம்ம ஒரு சர்வர் கிரியேட் பண்ணுவோம். ம் அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் செகண்டரி ஸ்டோரேஜ் வச்சு தான் நம்ம அதெல்லாம் பண்ணணும். அது ஃபைலு காப்பி வச்சு எல்லாமே ஓகே. ம். இப்போ செகண்ட் ஒரு சர்வர் கிரியேட் பண்ணுவோம். ம் ம் அதுல வந்து நம்ம சூஸ் பண்ணது வந்து செகண்டரி வந்து அதே 6 GB. ம் 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 அந்த ஸ்னாப்ஷாட்ஸ் மட்டும் நம்ம அதுக்கு இதுக்கும் ஒரு லிங்க் ஆகும். ஸ்னாப்ஷாட் அந்த வால்யூம்ல வச்சு தான் நான் என்ன பண்ணேன், ஒரு ஸ்னாப்பே கிரியேட் பண்ணேன். அதாவது ஸ்னாப் டாட்டா நான் என்ன சொன்னேன், இட் இஸ் அ வால்யூம் பேக்கப். அதாவது நம்ம வால்யூமோட பேக்கப். ஸோ இந்த 6 GB வால்யூம் வச்சு தான் நான் என்ன பண்ணேன், ஒரு ஸ்னாப்ஷாட்டை கிரியேட் பண்ணேன். இந்த ஸ்னாப்ஷாட் மூலியமா நான் இந்த EC2 கூட அட்டாச் பண்ணிட்டேன். அட்வான்ஸ் கொடுத்து ஸ்னாப்ஷாட்ல அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ அதனால ஆப்வியஸ்லி இந்த 6 GB வால்யூம்ல என்னென்ன ஃபைல்ஸ்லாம், அதாவது இந்த ஃபோல்டர்ல 6 GB வால்யூம் மீன்ஸ் இந்த ஃபோல்டர்ல என்னென்ன ஃபைல்ஸ்லாம் சேவ் பண்ணணும், அது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இங்க ரிஃப்ளெக்ட் ஸோ இது எதுக்கு பர்பஸ்னா இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிபிள் சர்வர்ஸ் வந்து ம். இந்த ஸ்டோரேஜ் இருக்கிறது வந்து எல்லாத்துலயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். எல்லாத்துலயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். சப்போஸ் அது வந்து ஏதாவது ஒரு ரீசன்ஸ்னால எனக்கு என் சர்வரே டவுன் ஆகுது. இந்த EBS வால்யூமை நான் எப்படி ரிட்ரைவ் பண்ணலாம்னா, யூசிங் ஸ்னாப்ஷாட்டை நம்ம ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இதுல ஃபைல் இதுலயும் காட்டுது. அட்வான்டேஜ் தானே புரியல. நம்ம இந்த சர்வர்ல ஒரு விஷயம் ரன் பண்றோம்னா ம் இந்த ஸ்டோரேஜ்ல இருந்து நம்ம டேட்டா எடுத்துக்கலாம். அதுக்கும் அந்த டேட்டா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியா சிங்க்லாம் ஆகாது நமக்கு. சிங்க் ஆகுமான்னு கேக்குறீங்களா? அங்க ஒரு அப்படிலாம் ஆகாது. இது ஜஸ்ட் இது ஜஸ்ட் பேக்கப் தான். இப்போ இந்த பேக்கப் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எத்தனை ஃபைல்ஸ் இருந்துச்சோ அது மட்டும் தான் என்கிட்ட இருக்கும். சிங்க்லாம் ஆகாது. இப்போ நீங்க இதுல கிரியேட் பண்ணீங்கன்னா, இப்போ இதை ஸ்னாப்ஷாட்டா எடுத்து இன்னொரு இன்ஸ்டன்ஸ்க்கு அட்டாச் பண்ணாதான் உங்களால பாத்தீங்கன்னா, இப்போ ரூட் EBS2 இதுல 1 2 3 இருக்கா. நான் என்ன பண்றேன்னா, டச் கொடுத்து ஃபைல் 4 ஒன்று கிரியேட் பண்ண வச்சுக்கோங்களேன். இது இந்த சிஸ்டம்ல ஒன்று தான் இருக்கும். இதுல இருக்காது. இது சிங்க்லலாம் ஒர்க் ஆகாது. இப்போ அந்த பேக்கப் எடுக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை ஃபைல்ஸ் இருந்துச்சோ அது வந்து பேக்கப்பா எடுத்து வச்சுக்கணும். திரும்ப அதே மாதிரி நான் நாளைக்கு ஒரு சேஞ்சஸ் பண்றேன்னா, அது ஒரு புது ஸ்னாப்பா தான் எனக்கு இது இருக்கமா இருக்கும். ஸோ அதுதான் இப்போ ஃபைல் 1 ஃபைல் 2 ஃபைல் 3 இப்போ இந்த 3 ஃபைலுமே ஆல்ரெடி பழைய ஸ்னாப்லயும் இருக்குமா? கரெக்டா? ஸோ அதனால ரொட்டேஷனல் பேசிஸ்ல நம்ம ஸ்னாப்ஷாட்டை கிளியர் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா லைஃப் சைக்கிள், ஸ்னாப்ஷாட்டோட லைஃப் சைக்கிள். இங்க பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் நமக்கு. ஸ்னாப்ஷாட் செட்டிங்ஸ். அதை மட்டும் நான் செக் பண்றேன். நீங்களும் செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸ்னாப்ஷாட்டோட லைஃப் சைக்கிள்லாம் என்னன்னு மட்டும் செக் பண்ணிட்டோம். ஸோ அதில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதோட லைஃப் சைக்கிள் இங்கே தான் நமக்கு நான் ஷோ ஆகும். பட் ஸ்னாப்ஷாட் செட்டிங்ஸ் அது மட்டும் நானா செக் பண்ணுறேன். ஸோ அது லைஃப் சைக்கிள் மாதிரி ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செட் பண்ணிவிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஸ்பின் அப். இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? என்னென்ன பார்த்தோன்னே ஒரு எக்ஸ்டர்னல் வால்யூம் எடுத்தேன். தென் அந்த வால்யூமை நம்ம எப்படி மவுண்ட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, பேசிக்காக எப்படி யூஸ் பண்ண மவுண்ட் பண்ணால் தான் யூஸே பண்ண முடியும். ஸோ எப்படி மவுண்ட் பண்ணுறது, தென் எப்படி அன்மவுண்ட் பண்ணுறது, ஸோ எப்படி நம்ம அதை ஸ்னாப்ஷாட்டாக எடுத்து இன்னொரு இன்ஸ்டன்ஸுக்கு அட்டாச் பண்ணுறது. சரிங்களா? இதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு செக் பண்ணிட்டு சொல்லுங்கள். நமக்கு நெக்ஸ்ட் கிளாஸஸில் நம்ம எலாஸ்டிக் ஐபினா என்ன, தென் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் ஐபி தான் இருக்குது. நமக்கு எலாஸ்டிக் ஐபி பார்த்துட்டு நம்ம S3 Day 1 அதுக்குள்ளே ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணிடணும். தென் இந்த லைஃப் சைக்கிள் ரூல்ஸும் நான் என்னன்னு செக் பண்ணுறேன் ஸ்னாப்ஷாட்டோட. இப்போ EBS 1ல அந்த ஸ்னாப்ஷாட்ஸ்ல இருக்கும். EBS 2ல அதே ஸ்னாப்ஷாட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த சர்வர்ல எதனா ஒன்று வந்து அதையும் அதை கேப்சர் பண்ணுவோம்.
எது எதுல ரன் பண்ணலாம்? EBS2ல நம்ம எதெல்லாம் ஒர்க் பண்றோம் ம். அந்த ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணி ஸோ ம். அது எல்லாமே ஸ்னாப்ஷாட்ஸ் எடுத்து வச்சு ஸ்னாப்ஷாட் மூலியமா நம்ம ஒரு வால்யூமை தான் கிரியேட் பண்றோம். அது ஒரு தனி வால்யூம் தான். இப்போ இங்க போய் பார்த்தீங்கன்னா, அந்த பேக்கப்பை வச்சு தான் நம்ம ஒரு வால்யூமே கிரியேட் பண்றோம். நீங்க அது சொன்ன மாதிரி இன்னொரு ஃபைல்ஸ்லாம் நீங்க EBS2ல கிரியேட் பண்ணீங்கன்னா, அது இந்த வால்யூம்ல ஸ்டோர் ஆகும். ஓ! இது 8 ஜிபி விட்டுருங்க. 2 6 ஜிபி. ஒண்ணு வந்து நமக்கு வந்து நம்மளோட EBS வால்யூம். இது வந்து ஸ்னாப் மூலியமா கிரியேட் ஆனது. இப்ப டைமிங் பார்த்தீங்கன்னா, 2:31 இது வந்து EBS 1ஓட வால்யூம். இது ஸ்னாப் மூலியமா கிரியேட் ஆன வால்யூம். இதுவுமே தனி வால்யூமா தான் கிரியேட் ஆகும் நமக்கு. என்ன ஆகும்னா, இந்த ஃபைல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இது கிரியேட் பண்றப்பயே நமக்கு அந்த இதுக்குள்ள போயிடும். வால்யூம்குள்ள போயிடும். அதுக்கு தான் யூஸ் பண்றது தான் ஸ்னாப்ஷாட். சரிங்களா? டெலீட் பண்ணிடலாமா? ஸோ பிராக்டிஸ் பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னா, அப்டேட் பண்ணுங்க. ரெக்கார்டிங் உங்க நம்பருக்கு நான் என் நம்பர் சொல்றேன். அதுக்கு ஒரு வாட்ஸ்அப்ல அப்படிங்களா? இல்ல உங்க நம்பர் நான் இன்ஸ்டால் பண்ணுறேன் வாட்ஸ்அப் உங்க நம்பர் சொல்லுங்க. 73 73 959 959 666 666 46 6 93959 66646. ஓகே. பண்ணுங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கும். ரெக்கார்டிங் ஜென்ரேட் ஆக. நீங்க பிங் பண்ணீங்கன்னா நான் பிங் பண்றது கரெக்டா இருக்கும். மறக்காம இதையும் டெலீட் பண்ணிட்டு ஸ்னாப்ஷாட்டையும் என்ன பண்ணணும்னா யூ ஷுட் டெலீட் ஸ்னாப்ஷாட். கிளியரா? செக் பண்ணிட்டு சொல்லுங்க.